ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 4 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. ஒரே ரூமில் தான் நான் இருப்பேன். திருச்சிக்கு அந்த பையன் ஸ்கூட்டியில் என்னை கூப்பிட்டு போனான். பட் இப்படி ஆகவும் தான் எனக்கு புரிஞ்சுது, ஓகே உன் மேலே தான் தப்பு இருக்குது, அதனால தான் நீ இவ்வளோத்தையும் இழந்த. கனா சீசன் 2ல வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும், அண்ட் சைரன்லேயுமே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும். இதுக்கப்புறம் அதை பண்ண முடியுமா என்ன எதுன்னு தெரியலன்னு நினச்சி நான் இதோட ஃபீல் பண்ணியிருக்கேன். அம்மா அப்பா கிடையாது, லைக் அம்மா இடத்துல பாட்டியும் அப்பா ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து லைக் அந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது. முன்னாடி நல்லா ஜாலியாக நடந்துக்கிட்டு ஓடி ஆடி சுற்றிக்கிட்டு இருந்தேன். இப்போ கால் உடஞ்சதால எதுவும் நடக்க முடியல. இப்போ வீட்டில் இருக்கும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்துச்சு. பாக்கியலட்சுமி இனியாங்கிற ஒரு கேரக்டர் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கேரக்டருக்கு வந்து கேட்டிருந்தாங்க. 96 நீங்க பண்ண வேண்டியதா இருந்தது. தீபிகா ராஜானாவுமே வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணாங்க. டெலிவிகடன் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்க சஜானா. கனாக்காலும் காலங்கள்ல சைக்கோ ஆதியா வந்து மக்கள் மனசுல பதிஞ்ச சுரேந்தர் அவர்களுக்கு சமீபத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அவர் எப்படி இருக்காரு, அவரோட உடல்நிலை எப்படி இருக்கு அப்படின்றத அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆல் ஓகேவா இருக்காங்களா அப்படின்றத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் சுரேந்தர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ உடம்பு எப்படி இருக்கு? இப்போ எவ்வளோ பரவாயில்ல. ஸோ முன்னாடி அளவுக்கு இல்லை, பட் இப்போ எவ்வளோ தேறிடுச்சு. ஸோ காலெல்லாம் கீழே வைக்கலாம் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால இப்போ எவ்வளோ பெட்டர். ஸோ நீங்க வந்து கெரியரோட அப்பதான் வந்து ஒரு பீக்ல இருந்தீங்க, ஓகேவா, உங்களோட கெரியர்ல. அதுக்கப்புறம் வந்து சடனா எதிர்பாராத விதமா வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடந்துருச்சு. அப்புறம் வந்து டக்குன்னு ஒரு டவுன்ஃபால் மாதிரி ஆகி நீங்க வீட்லயே இருக்கிற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. இந்த பீரியட் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலாக இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் ஆச்சு. அது வந்து ஒரு சின்ன வயசுல ஆன ஒரு பைக் ஆக்சிடென்ட். அப்போ வந்து ஒரு குட்டியாக ஒரு போன் மட்டும் வந்து என் லெக்ல இருக்குது, அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும். அது எடுத்தால் ஒரு 3 months கிட்ட பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி அது எடுக்கலான்னு சொல்லி போனப்போ தான் சரி எதுக்கு 3 months நம்ம இருக்கணும், இப்போ தான் ஓரளவு கணக்கானம் காலங்கள் சீசன் 2 போச்சு, அப்புறம் சைரன் படம் போச்சு, அடுத்தடுத்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு வந்து வந்துட்டு இருந்த டைம் வேறு அது. ஸோ நம்ம எதுக்கு இந்த டைமில் போய் நம்ம இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணால் 3 மாதம் வந்து பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும், அந்த 3 மாதம் கேப்பில் நம்ம யாருன்னே மறந்துடுவாங்க அப்படின்னு நினச்சி அதுக்கு பயந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா அதுக்குள்ளே இப்படி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ இது நானுமே எதிர்பார்க்கல. நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, மேபி அவங்க க்ரோ ஆகிட்டு இருக்க டைமில் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது சகஜம் தான். பட் இதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு தெரியல. பட் வந்துருவேன்ற நம்பிக்கை மட்டும் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் வந்து ஃபிசிக்கலி வந்து உங்களை வந்து நிறைய ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஆனால் அதை தாண்டி மென்டலாக வந்து இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதும் சரி, அந்த அக்செப்டன்ஸ் ஒன்று வரணும்ல. ஏன்னா ஒரு ஆக்டராக ஐயோ நம்மளுக்கு வந்து இப்படி ஃபிசிக்கலாக ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக கெரியரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு இன்செக்யூரிட்டி ஒன்று வந்து உருவாகியிருக்கும். அதை தாண்டி நீங்கள் மென்டலி வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கணும். ஸோ அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு எப்படி இருந்தது மென்டலி? ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா ஒரு 4 மாதம் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 4 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. ஒரே ரூமில் தான் நான் இருப்பேன். நான் எப்படிப்பட்ட பையங்கிறது நிறைய பேருக்கு தெரியும், மேபி என் கூட இருந்தவங்க என்னை ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு தெரியும். எங்கேயாவது சுற்றிக்கிட்டே இருப்பேன், லைக் ட்ராவல் பண்ணணும், நிறைய இடத்துக்கு போகணும். அண்ட் நம்ம ஷூட்டில் இருந்தாலுமே வந்து ஷூட்டு வீடுன்னு லைக் நம்ம ட்ராவல் பண்ணிட்டே இருப்போம், சுற்றிக்கிட்டே இருக்க ஒரு பர்சனில் திடீர்னு நீ ஒரே இடத்துக்குள்ளே தான் இருக்கணும், நீ வேறு எங்கேயுமே போக முடியாது, சுற்றி 4 சேவரு இதுக்குள்ளேயே நீ உட்காந்துருக்கணுன்றப்ப அதனால சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நம்ம எப்போ திருப்பி போவோம், திருப்பி எப்போ நம்ம ஷூட்குள்ளே போவோம். அண்ட் வந்து நான் ஒரு தடவை என் காலை பார்க்கும்போது நினைக்கிறதுலாம் வந்து என்னன்னா, இப்போ ராடு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நான் நினைக்கிறதுலாம் என்னன்னா, கனா சீசன் 2ல வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும், அண்ட் சைரன்லேயுமே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும். அதுலேயுமே அந்த கிக் பண்ணுறது ஓடுறது அது எல்லாமே நான் பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் அதை பண்ண முடியுமா என்ன எதுன்னு தெரியலன்னு நினச்சி நான் இதோட ஃபீல் பண்ணியிருக்கேன் நைட்டில். மேபி இன்னும் அதுலேருந்து நான் மென்டலி வெளியே வரலன்னு வேணால் சொல்லலாம். இப்போ வரைக்குமே எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. லைக் இந்த இதுக்கப்புறம் அதை பண்ண முடியுமா, நம்மளால ஓட முடியுமா, நம்மளால ஜம்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. மேபி நீங்க சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடுவீங்க அப்படின்னு. கண்டிப்பா. ஃபினான்ஷியலா வந்து ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்றப்ப வந்து அதுவும் இது ஒரு மேஜர் ஆக்சிடென்ட், நீங்க ஒரு 2-3 சர்ஜரிஸ்லாம் வந்து அண்டர்கோ பண்ணிருப்பீங்க கண்டிப்பா. அந்த பீரியட்ல வந்து ஃபினான்ஷியலா உங்களுக்கு வந்து யார் சப்போர்ட் பண்ணது, நீங்க அதுக்கு என்ன பண்ணீங்க? ஆக்சிடென்ட் ஆன டைம்ல எனக்கு லைக் எதுவுமே எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்லை. ஸோ அந்த டைம்ல ஹாஸ்பிட்டலில் நம்ம வந்து அந்த அட்வான்ஸ் பே பண்ணுறதாகட்டும், அந்த ஹாஸ்பிட்டலில் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனுக்கு பே பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து லைக் அந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது இது எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம நார்மல் ஜென்ரல் பீப்புள் லைக் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நிறைய பேர் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ மூலியமாக நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் அதை தாண்டி லைக் என்னை சுற்றி இருக்க பீப்புள், லைக் வந்து நான் ஜிம் போயிட்டு இருந்தேன். ஸோ எங்கள் ஜிம்மில் இருக்க பீப்புள் ஆகட்டும், அவங்க எல்லாருமே சேர்ந்து மணி கலெக்ட் பண்ணி எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, லைக் இந்த மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாலும் இப்போ நான் வீட்டில் இருக்க இந்த ஒரு 4 மாதம் வந்து வீட்டில் மாமா தான் வந்து ஃபுல்லாமே எல்லாமே பார்த்துக்கிறாரு. ஏன்னா நான் ஷூட் போயிட்டு இருந்த டைமில் லைக் அந்த அமௌண்ட் வச்சு நான் எனக்கு தேவையானதும் அண்ட் மற்றது எல்லாமே நான் வந்து பார்த்துப்பேன். இப்போ அப்படி இல்லைல்ல. ஸோ அதனால மாமா தான் வந்து எல்லாமே பார்த்துக்கிறாரு. ஸோ அவங்க சப்போர்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான். நீங்க பேசுறப்பே சொன்னீங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ இப்போ நீங்க ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமும் உங்களை வந்து பாத்துக்கிறது, டேக் கேர் பண்ணிக்கிறதுலாம் வந்து யாரு? மாமா, பாட்டி, தம்பி இவங்க 3 பேர் வீட்டில் பார்த்துக்கிறாங்க.
அதை தாண்டி நான் ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றது அண்ட் வந்து எனக்கு ஏதாச்சும் வேணும்னா அதை உடனே வாங்கிட்டு வர்றது, இல்லை வீட்டுக்குள்ளேயே இருக்க சரி வா சும்மா அப்படியே அண்ணா நகர் போயிட்டு சும்மா சுற்றிட்டு வருவோம் வா போலாம் வா அப்படின்னு சொல்லி என்னை பார்த்துக்கிறது எல்லாமே வந்து என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எங்கள் ஜிம் மேட்ஸ், அப்புறம் அயாஸ் அண்ணா, இவங்க எல்லாருமே தான் வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ லைக் இந்த மாதிரி ஒரு பீப்புள் வந்து நான் வந்து ஹேர்ன் பண்ணி வச்சிருக்கேன்றதே வந்து எனக்கு செம்ம ஹாப்பியான ஒரு விஷயம். ஏன்னா இவங்க எல்லாருமே லைக் எப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிட்டு லைக் வந்துட்டு பார்த்துட்டு என்னப்பா எப்படி இருக்க, இந்த 4 பழத்தை வச்சுக்கோ, சாத்துக்குடி வச்சுக்கோ, ஆப்பிள் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போற ஒரு பீப்புள் கிடையாது. லைக் என்னாச்சு, ஓகேடா சரி விட ஃபீல் பண்ணாத பார்த்துக்கலாம், திருப்பி நாளைக்கு நான் கால் பண்ணி ப்ரோ இந்த மாதிரி எனக்கு வெறுப்பா இருக்கு ப்ரோ அப்படி சொன்னாலும் சரி ஓகே இரு நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லி உடனே வந்து என்னை பார்த்துக்கிறது. ஹாஸ்பிட்டல் வந்து இங்க இருந்து ஒரு 60-70 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அங்கே ஒரு தடவை நான் போயிட்டு வரதுக்குமே வந்து நான் டிராவல் எல்லாமே கார்ல தான் நான் போயிட்டு வரணும். ஸோ அது எல்லாத்துக்குமே அயாஸ் நான் அரேஞ்ச் பண்றது. அண்ட் அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் அந்த பல்லக்குல போவாங்க தெரியுமா, ஸோ அந்த மாதிரி தான் என்னை தூக்கிட்டு போயிட்டு கூட்டிட்டு வருவாங்க. அது எல்லாமே கஷ்டம். ஏன்னா இங்க ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப குட்டியா இருக்கும். என்ன ஒரு சோஃபால உட்கார வச்சு அந்த சோஃபால தூக்கிட்டு 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு ஸோ அவங்க போயிட்டு வர்றது. இது லைக் எத்தனை பேர் பண்ணுவாங்கன்றது தெரியல. ஒரு வாட்டி 2 வாட்டினா நம்ம பரவாயில்ல. ஸோ இந்த 4 மாசத்துல எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன். இந்த ஒரு வாட்டியும் எந்த ஒரு சலிப்பும் இல்லாம நம்ம ஏன்னா என்கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயமும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்னாலே இப்போ எந்த விஷயமும் யாருக்கும் எதுவும் கொடுக்க முடியாது. என்கிட்ட இருந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம எனக்காக ஒரு விஷயம் பண்றாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பீப்புள் நான் ஏர்ன் பண்ணி வச்சிருக்கிறதே எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய ஹாப்பி தான். ஸோ இவங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். வீட்லேயே தான் இருந்திருக்கணும். பொதுவாகவே நிறைய டிராவல் விளாக்ஸ்லாம் வந்து போட்டுட்டே இருப்பீங்க. நீங்க ஒரு டிராவல் ஃப்ரீக் அப்படின்றது வந்து எங்க எல்லாருக்கும் தெரியும். சடனா வந்து டிராவல் விளாக் போட்டுட்டு இருந்த பையன் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் கேள்விப்படுறப்போ எங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னா, ஒருவேளை டிராவல் பண்றப்ப ஏதாச்சும் ஆயிடுச்சோ அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது, நிறைய மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் ஆச்சு. ஸோ இது வந்து அது ஒரு அன்ஆன்சர்ட் கொஸ்டினாவே இருக்கு. ஸோ எப்படி வந்து இந்த ஆக்சிடென்ட் வந்து உங்களுக்கு ஆச்சு? எதனால வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது? மேபி இந்த டவுட் வந்ததுக்கு ரீசன் வந்து நான் அதுக்கு முன்னாடி தான் வந்து மூணார் போயிட்டு வந்தேன். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி தான் வந்து வயநாடு எல்லாமே போயிட்டு வந்தேன். ஸோ பைக் ரைடு இது எல்லாமே போயிட்டு வந்தேன். மேபி அதனால கூட இந்த டவுட் வந்திருக்கலாம். ஆனா அப்ப வந்து இது ஆகல. ஏன்னா நான் மூணாருமே வந்து ரொம்ப சேஃபா போயிட்டு வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப சேஃப்டியா போயிட்டு வந்தேன். நான் தான் டிரைவ் பண்ணேன். ஸோ நான் டிரைவ் பண்ணதாலே என்னன்னு தெரியல, ரொம்ப சேஃபா நாங்க போயிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த இன்சிடென்ட் ஆனதுக்கான ரீசன் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு பையன் கூப்பிட்டுருந்தான் என்ன. ஸோ அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு சரி ஓகே, ஏன்னா நான் இந்த வீடு தேடுற ஒரு விஷயமா வந்து நான் ரொம்ப அந்த டைம்ல வந்து சுத்திட்டு இருந்தேன். அப்போ அந்த பையன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான். ஒரு 4 நாளா வந்து இங்கே வீடு இருக்கு, அங்கே வீடு இருக்கு, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட எல்லாமே ஹெல்ப் பண்ணான். ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அந்த பையன் ஆக்சுவலா. சரி ஓகே அவன் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் கூப்பிடுறானேன்னு சொல்லி அவன் கூட நம்பி போனேன். ஸோ போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் இப்படி ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு. ஓகே. இந்த ஆக்சிடென்ட்க்கு முன்னாடியும் பின்னாடியும் உங்களோட லைஃப் வந்து எப்படிலாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு? முன்னாடி நல்லா ஜாலியா நடந்துக்கிட்டு ஓடி ஆடி சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்போ கால் உடைஞ்சதால எதுவும் நடக்க முடியல. சும்மா தான் சொல்றேன். லைக் முன்னாடி வந்து லைக் எனக்கு இஷ்டம் போல இருந்துச்சு. லைக் நான் எனக்கு எங்கேயாவது ஒரு இடம் போகணும்னா நான் போவேன். லைக் ஒரே இடத்துல இருக்கிறது எனக்கு பிடிக்காது. லைக் ஒரே இடத்துல இருக்கிறது ரொம்ப போர் அடிக்கும். எல்லாருக்குமே அது இருக்கும்ல. இப்போ உங்களையும் ஒரே இடத்துல உட்கார வச்சா என்னடா ஒரே இடத்துல இருக்கும்னு இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்குமே இருக்கும். ஜிம்மு விட்டா வீடு, வீடு விட்டா லைக் இந்த டிராவல் பண்றது, இல்லை அண்ணா நகர் போறது, காஃபி குடிக்கிறது, இப்படி ஒரு சர்க்கிள்குள்ளேயே நான் இருக்க மாட்டேன். லைக் அங்க இங்கன்னு சொல்லி சுத்தி செல்ஃப் சஸ்டெயின்டா இருந்து பழகிருக்கீங்க. எஸ். ஸோ இப்போ இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் லைக் என்ன ஆயிடுச்சுன்னா வேற ஆப்ஷனே இல்லை. லைக் நீ ஒரே இடத்துக்குள்ளதான் இருக்கணுங்கிறப்ப எனக்கே தெரியுது. ஓகே உன்னால முடியும், உன்னால ஒரே இடத்துல சும்மா இருக்க முடியும் அப்படின்றது எனக்கே அப்பதான் தெரிஞ்சுது. லைக் நிறைய விஷயத்த நான் மிஸ் பண்ணேன். லைக் நான் ஜிம் போறதாகட்டும், அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதாகட்டும், லேட் நைட்ல காஃபி குடிக்கிறதாகட்டும், இது எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணேன். அண்ட் இதை மிஸ் பண்ணேன்றதை தாண்டி இது எல்லாமே ஒரு கெட்ட பழக்கங்கிறத நான் அப்பதான் ரியலைஸ் பண்ணேன். ஓகே இதெல்லாம் மாத்திக்கலாம். ஏன்னா இப்போ எனக்கு சரியா தூக்கம் இருக்காது. லைக் வீட்டுக்கு வந்தா தூக்கம் வராது. தூங்குறதுக்கு 3 மணி 4 மணி ஆகும். பட் இப்போ வீட்லயே இருக்கிறதால என்ன ஆகுதுன்னா, ஓகே நம்ம டைமுக்கு தூங்கலாம், டைமுக்கு எழுந்தா நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும், அந்த ட்ரௌசியா ஒரு ஃபீல் ஆகாதுங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ அதனால கால் சரியானதுக்கு அப்புறம் அந்த ஒரு லேட் நைட்ல சுத்துற பழக்கத்தெல்லாம் கம்மி பண்ணிக்கலாங்கிறது இதுல இருந்து கத்துக்கிட்டேன். ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மேபி கால் சரியானதுக்கு அப்புறமா ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட்லாம் வந்து எழுதிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. ப்ராபப்லி உங்களை அப்போ ஒரு டைரக்டர் சுரேந்திரன் பார்க்கலாமா? அந்த அளவுக்கு போக வேணாம். பட் ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் சுரேந்திரன் பார்க்கலாம். வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. சோ அடுத்து அப்கமிங் லைன் அப் ஏதாவது இருக்கா? இப்போ கால் சரியாகி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து இந்த ப்ராஜெக்ட் கையில இருக்கு, நான் வந்து முடிச்ச உடனே நான் இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா? ஆக்சுவலா இந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி என் கையில வந்து ஒரு 3-4 ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சு. லைக் ஒரு 2 மூவில வந்து நான் கமிட் ஆயிருந்தேன். அது எல்லாமே வந்து டெஸ்ட் ஷூட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்துட்டாங்க. ஸோ அந்த மூவி வந்து பண்ண முடியாம போயிடுச்சு. ஏன்னா இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அடுத்த மாசம் வந்து ஷூட் பண்றதா இருந்துச்சு. ஆக்சுவலா டிசம்பர்ல ஷூட் போறதா இருந்துச்சு. பட் இது ஆனதால அந்த 2 மூவியும் கேன்சல் ஆயிடுச்சு. அண்ட் தென் இன்னொரு மூவி நான் வந்து ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு 2 நாள் ஷூட்டுமே போச்சு ஆக்சுவலா. அது பண்ணிட்டு இருந்த டைம்ல தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. 2 நாள் ஷூட் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் பிரேக் இருந்துச்சு. அந்த 3 நாள் பிரேக்ல தான் வந்து இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு படுத்துட்டு இருக்கேன். அப்பதான் கால் வந்துச்சு, தம்பி நாளைக்கு காலைல 7 மணிக்கு கேப் அனுப்பிடுறோம் வந்துருப்பாரு. ஆனா இந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இப்ப வீட்டுல இருக்கும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்துச்சு. பாக்கியலட்சுமி அந்த சீரியல்ல வந்து
இனியாங்கிற ஒரு கேரக்டர் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கேரக்டருக்கு வந்து கேட்டிருந்தாங்க. பட் அதுவுமே பண்ண முடியாததால ஆக்சுவலா பண்ணிருந்தீங்கன்னா நீங்க செம்ம ட்ரெண்டிங் ஆயிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இனியா பீக் டைம்ல இருந்த நீங்க வந்து இனியா ஓட பாய் ஃப்ரெண்ட் கேரக்டர் வந்து மிஸ் ஆயிடுச்சு, இது மிஸ் ஆயிடுச்சே அப்படின்னு வந்து நினைச்சேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இந்த மாதிரி ரிக்ரெட்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கா? ஐயோ இந்த கேரக்டர் நான் பண்ணிருக்கலாமே, இது ரொம்ப நல்ல கேரக்டர் ஆச்சே, ஐயோ இந்த இன்சிடென்ட்னால இது போயிருச்சே, இல்லைன்னா இந்த ரீசன்னால இதை மிஸ் பண்ணிட்டோமே இந்த வாய்ப்பு அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ரிக்ரெட்ஸ் இருக்கு. ஆக்சுவலா ஒரு நியாயமான ரீசனுக்காக தான் எனக்கு அது போச்சு. நான் அதை யாரையுமே தப்பு சொல்ல மாட்டேன். உண்மையிலேயே ஒரு நியாயமான ரீசனுக்காக எனக்கு அந்த படம் வந்து கைவிட்டு போச்சு. அதை நினைச்சு இப்பவே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் கிங்ஸ் ஆஃப் காமெடி ஜூனியர்ஸ் பண்ணிட்டு முடிச்ச டைம்ல வந்து ஒரு ஆடிஷன் ஒன்று வந்துச்சு. பிரசாத் ஸ்டுடியோ ஆப்போசிட்ல ஒரு ஆஃபீஸ் வர சொல்லி, சரி தோதனருக்கு நடந்தே போயிட்டேன். பார்த்தா அது விஜய் சேதுபதி சாரோட ஆஃபீஸ். ஸோ அங்கே ஒரு ஆடிஷன் போகுது. அந்த ஆடிஷன் நான் பண்ணிட்டேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் வந்து ஓகேன்ட்டாரு. திருப்பி நெக்ஸ்ட் டே போகிறேன். நெக்ஸ்ட் டே போனால் அந்த ஹைட்டு மெஷர்மெண்ட்லாம் எடுத்துட்டாங்க. அப்புறம் டேரக்டர் பார்க்கணும்னு சொல்லி பார்க்க வச்சாங்க. டேரக்டரும் பார்த்துட்டு ஆடிஷன்லாம் எடுத்தாங்க. ஓகே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுற அப்படின்ட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் திருப்பி டேரக்டர் கூப்பிட்டு நேரில் போனால், சாரிடா உனக்கு வந்து இந்த பியர்டு தாடிலாம் எதுவுமே இல்லை, தாடி மீசெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த கேரக்டர் வந்து எப்படின்னா ஸ்கூல் பையனாகவும் இருக்கும் அண்ட் காலேஜ் பையனாகவும் இருக்கும். ஸோ அந்த பியர்டு அதெல்லாம் வேணும். நீ ஹைட்டும் கொஞ்சம் குட்டியாக இருக்கு, அதனால சாரிடா தம்பி. பட் ஒருவேளை உனக்கு வந்து அந்த பியர்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா உன்னை தான் செலக்ட் பண்ணியிருப்பேன், நீ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுற, அதனால தான் உன்னை ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேண்ணா. அது ஆக்சுவலாக என்ன பண்ணோம்னா 96 மூவியோட ஆடிஷன். ஸோ அதில் வந்து பிரேம்குமார் சார் கடைசியாக என்கிட்ட இதை சொல்லிட்டு, உங்கள் டீமில் வேற யாராவது ஹைட்டாக இருக்க பசங்க இருந்தால் சொல்லு, நான் வேற கேரக்டருக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். நாங்கள் இப்போ வந்து MS பாஸ்கர் சாரோட பையனை வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். அது நீங்க பண்ண வேண்டியதா இருந்தது. ஸோ அதுக்கு நான் ஆடிஷன்லாம் போயிட்டு வந்தேன் ஜாலியாக. ஸோ அந்த டைமில் எதுவுமே தெரியாது எனக்கு. அங்கேருந்து கிளைம் வந்தோம்னா கிங்ஸ் ஆஃப் காமெடி ஜூனியர் செட்டு. ஸோ அதனால அப்போ நம்மளுக்கு எதுவும் பெருசாக தெரியாதுல்ல. ஓகே 96ன்னு ஒரு படம் எடுக்க போகிறாங்க, அது விஜய் சேதுபதி சாரோட படம் தெரியும். அதில் நம்ம நடிக்க போகிறோம், விஜய் சேதுபதி சாரோட குட்டி ரோல் நடிக்க போகிறோங்கிறதெல்லாம் தெரியும். அப்போ தான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு படத்தில் நான் நடிக்க போகிறேங்கிற ஒரு ஆசை. ஸோ திடீர்னு போயிடுச்சுன்னு சரி ஓகே பரவாயில்ல, நம்மளை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. அப்போ மைண்ட் செட் எல்லாமே என்னன்னா, ஓகே நம்ம ஒரு படத்தை செலக்ட் ஆகணும்னா இப்படி தான் சொல்லி அனுப்புவாங்க போல டீசெண்டாக, நீ இல்லை சாரி அப்படி சொல்லி அனுப்புவாங்க போல அப்படின்ட்டு. அப்புறம் கௌதம்னு என்னோட ஃப்ரெண்டு ஒரு பையனை அதில் ரெஃபர் பண்ணேன். அப்புறம் அவன் வந்து அதில் விஜய் சேதுபதி சாரோட ஃப்ரெண்டாக ஒரு கேரக்டர் இருக்கும், சதீஷ்ன்னு சொல்லி ஒருத்தரோட கேரக்டர், அது வந்து அவன் பண்ணிட்டு வந்தான். ஸோ அதை நினைச்சேன் ஹாப்பி. ஓகே நம்ம பண்ணல, நம்ம ஃப்ரெண்டு பண்ணலாம், நம்ம ரெஃபர் பண்ணதால அப்படிங்கிற ஒரு ஹாப்பி. பட் இப்போ அந்த படம் பார்க்கும்போது தான் யோசிக்கிறேன், நான் இருந்திருக்க வேண்டிய இடம் சார் அது தாடி இல்லாதால போயிடுச்சு. இப்பயும் இல்லை, பட் அப்போ நினைச்சு ஃபீல் பண்ணியிருக்கேன். இனியாவோட பாய் ஃப்ரெண்ட் கேரக்டர் வந்து கனாக்காலும் காலங்கள் சீசன் 3ல வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு பையன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? நீங்க சொன்னீங்க அது எனக்கு வந்து வந்த ஆஃபருங்க அப்படின்னு. சேம் KKK செட்ஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து அதை பண்றாரு. அதை வந்து பாக்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? 96ஓட இது ஐயோ என்னையா இது ரீக்ரியேட் ஆகுது அந்த மாதிரி இருக்கா? இல்ல ஆக்சுவலா 96 வந்து ஒரு ரீசன் இருக்கு. லைக் நான் வந்து அந்த டைம்ல இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போனதுக்கான காரணம் வந்து முக்கியமா நான் தான். நான் ஒழுங்கா இருந்திருந்தேன்னா என் கால் ஒழுங்கா இருந்திருப்பேன், நான் நடிச்சிருப்பேன். நான் ஒழுங்கா இல்லாம இப்படி இருக்கவே தான் கால் வந்து இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் நான் அது பாக்குறேன். நான் இப்போ நிறைய மீம்ஸ் ஆகட்டும், நிறைய ட்ரோல்ஸ் ஆகட்டும், அண்ட் வந்து டிவிலையுமே சரி, நிறைய அந்த ப்ரொமோஸ்லாம் வந்து நான் பார்க்கும்போது அஜித் யூனிக் தான் இப்போ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போதுலாம் ஓகே நல்லா பண்றாரா, நான் பண்ணியிருந்தா கூட இப்படி பண்ணிருப்பேன்னு தெரியல, பட் நல்லா பண்றாரா. ஸோ இந்த மேபி அந்த கேரக்டர் செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த அவங்களோட பையன் கேரக்டருக்கு இந்த கேரக்டர் செட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அவர் அழகா தான் பண்ணிட்டு இருக்காரு. கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. நிறைய மீம்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வந்து காமன் பீப்புளா இருந்து ஒரு ஆக்சிடென்ட் வந்து கோ த்ரூ பண்றதே கஷ்டம். நீங்க வந்து சொன்னீங்க, நான் வந்து 2-3 லைனப் வந்து இருந்தது எனக்கு. மேபி இந்த ஆக்சிடென்ட் இல்லை அப்படின்னா அதுக்கு நான் போயிருப்பேன், கமிட் ஆயிருந்திருப்பேன் அந்த ஷூட்ஸ்ல அப்படின்னு. ஒரு ஆக்டரா சரி நம்மளுக்கு வந்து இவ்வளோ நல்ல லைனப்ஸ் இருக்கே, இதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒன்று கோ த்ரூ பண்ணியிருந்திருப்பீங்களா? அது வந்து எப்படி இருந்தது? அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணீங்க இந்த பீரியட்ல? ஏன்னா அது அவ்வளோ சிம்பிளா வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க முடியாது. நார்மலா இருந்து ஒரு சின்ன வாய்ப்பு வந்து நம்மளை விட்டு போகுது அப்படின்னாலே அதை அக்செப்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் நீங்க உங்க கெரியர்ல வந்து நல்ல ஒரு பட்டிங் ஸ்டேஜ்ல இருந்து நம்மள வாய்ப்பு வந்துட்டு இருந்த சமயம் அது. அதை வந்து நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? இல்ல உண்மையை சொல்ல போனா நான் இன்னும் அதை அக்செப்ட் பண்ற மைண்ட் செட்க்கு நான் வரல. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே நான் டிராவல் பண்ணா எனக்கு வந்து ஜாலி, நான் எங்க வேணா போயிட்டு எப்படி வேணா வந்துருவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு வரவே தான். நான் லைக் இங்க யாரோ கூப்பிடுறப்பையும் நான் வந்து கிளம்பி லைக் ஓகே நான் வரேன், நம்ம போயிடலாம், மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் போயிடலாம். மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து திருச்சியில் நடந்துச்சு ஆக்சுவலா. திருச்சிக்கு அந்த பையன் ஸ்கூட்டில என்ன கூப்பிட்டு போனான். ஸ்கூட்டில திருச்சி கூப்பிட்டு போனான். லைக் இது ஆக்சுவலா சொல்ல போனா இதுக்கு என் மேலேயும் தப்பு இருக்கு, நான் போயிருக்க கூடாது. பட் நான் அது போயிட்டு ரிட்டர்ன் வரப்பதான் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த பையனுக்கு எதுவும் ஆகலாம், சேஃபா தான் இருக்காங்க இப்ப. பட் இப்படி ஆகவும் தான் எனக்கு புரிஞ்சது, ஓகே உன் மேலதான் தப்பு இருக்கு, அதனால தான் நீ இவ்வளோத்தையும் இழந்த, இது மாத்திக்கவே முடியாதுல்ல. ஸோ மேபி இந்த மிஸ்டேக்கை நான் இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல மாத்தினாலும் இப்போ போன ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி வருமானு கேட்டால் கிடையாது. இந்த இடத்துக்கு வரத்துக்கும் நம்ம வந்து நிறைய விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணி வந்திருப்போம். லைக் நான் சின்ன வயசுல அந்த கிங்ஸ் ஆஃப் காமெடி ஜூனியர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ண என் கெரியர் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய ஆடிஷன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த ஆடிஷன்ஸ்ல நிறைய பேர் வந்து நம்ம அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா எனக்குமே நடந்திருக்கு. ஓகே எதனா பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க.
நம்மளுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது ஒரு ஆடிஷன்ல. எதனா பண்ணு, 1 நிமிஷத்துக்கு எதனா பண்ணு, 2 நிமிஷத்துக்கு எதனா பண்ணு. எதுக்குன்னா அவங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அது. லைக் அவங்க சாப்பிடுற டைம்ல, ஸ்நாக்ஸ் சாப்பிடுற டைம்ல நம்மள கூப்பிடுறது, ஒரு ஆடிஷனுங்கிற பேர்ல ஏதாவது நம்மள ஒண்ணு பண்ண வைக்கிறது. நம்மளும் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம். அத அவங்க வந்து காது குடுத்து கேட்பாங்களான்னும் தெரியாது. ஏதாவது பண்ணுனா என்ன பண்றது? இத பண்ணு, அத பண்ணு, இந்த மாரி பண்ணு, அந்த மாரி பண்ணுன்னு சொன்னாவது நம்ம பண்ணலாம். சரி ஓகேப்பா சிச்சுவேஷன் இருக்கு. இதுக்கு ஏத்தனா நீ பண்ணு அப்படின்னு சொன்னா நம்ம பண்ணலாம். அந்த மாரி எதுவுமே இல்லாம நீ பாட்டுக்கு பண்ணுன்னு சொல்லி, இந்த மாரி நெறைய விஷயத்தலாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தாண்டி வந்து நம்மளுக்குன்னு ஒரு கேரக்டர் குடுத்து, அந்த கேரக்டருக்கும் ஒரு வேல்யூ குடுத்து நம்ம ஒரு படத்துல நடிக்கிறோம். சைரன் படத்துல பார்த்திருப்பீங்க மேபி. ஸோ அந்த படத்துல நடிக்கிறோம். அண்ட் ஒரு வெப் சீரிஸ் கனா காணும் காலங்கள்ல ஒரு நல்ல கேரக்டர்ல வந்து நான் நடிச்சிருந்தேன். ஸோ இது எல்லாமே தாண்டி நான் வரப்ப, நம்ம நம்ம ஒரு நார்மல் பீப்பிளா வந்து நான் வரப்ப லைக் எனக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம எங்கேயோ இருந்தோம். இப்ப நம்ம எதிர்பார்க்காத இடத்துல வந்து நம்ம வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம போ வேண்டிய இடம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம ஒரு விஷயத்த டிராவல் பண்ணுவோம். அந்த டைம்ல தான் எனக்கு ஒரு மூவி ஆப்பர்ச்சுனிட்டி வருது. லைக் வந்து அந்த ஹீரோ கூடயே வந்து டிராவல் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ இது எனக்கு எவ்வளோ இன்னமும் பெரிய விஷயம். அது என்னதான் ஒரு புது ஹீரோவாவே இருந்தாலும், பட் அது எனக்கு ஒரு பெரிய விஷயம். நான் ஒரு புது ஹீரோ படத்துல ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா ரொம்ப அசிங்கப்பட்டுலாம் நின்றுருக்கேன். அது அது என்ன படம்னு நான் சொல்ல விரும்பல. நான் வேணா ஆஃப் கேமரா உங்ககிட்ட சொல்றேன். ஸோ அந்த இடத்துல ரொம்ப அசிங்கப்பட்டுருக்கேன். ரொம்ப சீப்பா ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த கிழிஞ்சு போன யூனிஃபார்ம் பேண்ட் இருக்கும். அதுல ஜிப் இருக்காது. அதுல வந்து அந்த பட்டன் இருக்காது. எதுவுமே இருக்காது. அந்த யூனிஃபார்ம் பேண்ட்ட போடுன்னுவாங்க. ஆனா அதுல எதுவுமே இல்ல. நான் அப்படின்னா, பரவால்ல போடு. உன்ன யாரு பார்க்க போறா? அப்படின்னுவாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம பார்த்துட்டு, அங்க இருக்க அந்த கயிறு இருக்கும்ல ப்ராப்பர்ட்டீஸ்ல. அந்த கயிறுலாம் எடுத்து நம்ம கட்டிக்கிட்டு பெல்ட்டுக்கு பதிலா, ஸோ அந்த மாரிலாம் சுத்திட்டு இருந்த டைம்லாம் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்மளுக்குன்னு ஒரு கேரக்டர் குடுத்து ஒரு ரெகக்னிஷன் ஸோ நம்ம ஒரு இடத்துல வந்து நிக்கிறப்ப இப்படி ஆயிருச்சேங்கிறப்ப அந்த கில்ட் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அதனால என்னால அதுல இருந்து மட்டும் இன்னும் வெளியே வர முடியல. மேபி இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி நான் இன்னமும் ஒரு பெரிய இடத்துக்கு போனாலும் இந்த விஷயம் எனக்கு இன்னும் உறுத்திட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. ஸோ இப்போ டிராவல் பண்ணி வந்து இப்படி ஆயிடுச்சு. நீங்க ஒரு டிராவல் ஃப்ரீக் வேற. இனிமேல் வந்து டிராவல் பண்ணணும் அப்படின்னு தோன்றப்ப ஏதாவது ஹெசிடேஷன் இருக்குமா உங்களுக்கு? அயாஸ் அண்ணா சொன்னேன்ல. ஸோ அவரோட அவர் கூட வந்து போயிடலான்னு இருக்கேன். ஏன்னா அயாஸ் அண்ணா பத்தி இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். அயாஸ் அண்ணா ரொம்ப சேஃப்டியான ஒரு பர்சன். அவர் கூட இருந்தா நான் சேஃபா இருப்பேன். எந்த அளவுக்கு சேஃப்டி நான் சொல்றேன். ம். நார்மலா உங்க வீட்ல பால் வாங்க சொன்னா எப்படி போவீங்க? கடைக்கு இறங்கி நடந்து கொஞ்சம் தூரம் கடை இருந்துச்சுன்னா தனியா போயிட்டு வந்துருவேன். தனியா போவீங்க, இல்ல வண்டி எடுத்துட்டு போவீங்களா? ஆ. பக்கத்து ஆயாசம் தான். பக்கத்திலேயே கடை இருந்தாலும் அயாசனா கார்ல தான் போவாரு. சேஃப்டியா போவாரு. அதனாலயே வந்து நான் அயாசனா கூட தான் வந்து இதுக்கப்புறம் டிராவல் பண்ணலாம்னு இருக்கேன். உங்களோட இந்த ஜர்னில வந்து அதாவது இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கப்புறமும் சரி, பாட்டி வந்து எவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட் ப்ளே பண்ணியிருக்காங்க உங்க ஸோ லைஃப்ல? அதுதான் நான் இதுக்கு முன்னாடியுமே நான் நெறைய இடத்துல சொல்லியிருக்கேன். லைக் சின்ன வயசுலேருந்தே பாட்டி, மாமா கூட தான் வளர்ந்தேன். அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க எல்லாமே. லைக் ஸ்கூல் படிக்க வச்சு, லைக் ஸ்கூல் படி. அப்புறம் நான் ஸ்கூல் 10th முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நான் 11th படிக்க போறேன் அப்படின்னு சொல்றப்பயுமே பாட்டி தான் வந்து சரி ஓகே உன்னால முடியுமா? சரி ஃபீஸ் கட்ட முடியுமா? சரி படி அப்படின்னு சொல்லி லைக் சப்போர்ட் பண்ணது. ஸ்கூல் முடிச்சுட்டு இல்லையா நான் காலேஜ் படிக்க போறேன், நான் ஃபீஸ் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப சரி உன்னால காலேஜ் படிக்க முடியுமா? சரி படி. ஏன்னா மாமாக்கு ஒரு மேரேஜ் பண்ற ஒரு ஏஜ் கிட்ட வந்துருச்சு. ஸோ யாருமே அந்த டைம்ல வந்து பசங்கள வந்து வீட்ல வச்சுக்கிறது அது யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ ஆனா மாமாவும் பாட்டியுமே வந்து நெறைய சப்போர்ட் பண்ணாங்க. சரி ஓகே நீ காலேஜ் முடிக்கணும்னு ஆசைப்படுறியா? சரி ஓகே காலேஜ் படி. பிரச்சனை இல்ல. அப்படின்னு சொல்லி நெறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லைக் கிட்டத்தட்ட வந்து அம்மா, அப்பா கிடையாது. லைக் அம்மா இடத்துல பாட்டியும், அப்பா இடத்துல மாமாவும் தான் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ அப்படிதான் நான் சொல்லணும். சிம்பிளா சொல்லணும்னா. ஆனா எனக்கு இப்போதான் வந்து லைக் நம்ம இந்த சின்ன வயசுல சின்ன குழந்தைங்களெல்லாம் வந்து பார்த்துப்பாங்கல்ல. லைக் அந்த மாரி இப்ப பார்த்துக்கிறது தான் வந்து எனக்குமே வந்து லைக் இந்த ஏஜ்லயுமே நம்ம வந்து கஷ்டப்பட வைக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு தடவை தம்பி வந்து நைட் ஷிஃப்ட் அவன் Zomato ஓட்டுறான் இப்போ. ஸோ அவன் முடிச்சுட்டு காலைல வந்து தூங்கிட்டு இருப்பான். காலேஜ் போவான், மதியம் வந்து தூங்குவான். திருப்பி அவன் எழுந்து நைட்டு போகணும் Zomato ஓட்ட போகணும். ஸோ இது எல்லாமே இருக்கப்ப அவனை வந்து டேய் கால் கொஞ்சம் சரி பண்ணி விடுறா, கால் வலிக்குதுடா, இல்ல ரெஸ்ட் ரூம் போகணும்டா அப்படிங்கிறதும், இல்ல பாட்டி கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்றதும், சாப்பாடு அவங்க தட்டுல போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்கறது. நான் உட்காரணும்னாலுமே வந்து அந்த அந்த பெட்டோட யாருனா இழுத்தா மட்டும் தான் நான் உட்கார முடியும். திருப்பி நான் படுக்கணும்னா அந்த பெட்டோட காலை யாருனா இழுத்தா மட்டும் தான் வந்து நான் படுக்க முடியும். அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு தடவை நம்ம வேலை வாங்கிட்டே சிரமப்படுத்திட்டே இருக்கோங்கிற கஷ்டம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. காணும் காலங்கள் செட்ஸ்ல இருந்து இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் உங்ககிட்ட பேசினாங்களா? நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க ஒரு இன்டர்வியூல, தீபிகா வந்து என்னோட ஒரு சொந்த அக்கா மாதிரி அப்படின்னு. ஸோ அவங்க உங்ககிட்ட பேசினாங்களா? உங்கள வந்து பார்த்தாங்களா? ஆமா. எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி அந்த விஷயம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஸ்டோரீஸ் எல்லாமே போட்ட டைம்ல வந்து எனக்கு யாருமே எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அப்புறம் ஆப்ரேஷன் முடிஞ்சு நான் படுத்துட்டு இருக்கேன். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே வந்து என்ன மீட் பண்ண வந்தது வந்து ஏகன் தான். அப்புறம் வழக்கம் போல செல்வா, கார்த்தி இவனுங்க எல்லாமே நம்ம பசங்க எல்லாருமே வந்துட்டானுங்க ஃபர்ஸ்ட்டு. வந்துட்டு ஏகன் அண்ணாவும் கொஞ்சம் எனக்கு ஃபினான்ஷியலா வந்து சப்போர்ட் பண்ணாரு ஏகன் அண்ணாலாம். ஸோ அவங்கலாம் தான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்துட்டு பேசிட்டு எப்புட்றா இருக்க? சரி ஓகே விட்றா பார்த்துக்கலாம். வா எழுந்து வா போலாம். ஜாலியா போலாம். அந்த மாதிரி ஜாலியா மோட்டிவேஷன் குடுத்துட்டு போனாங்க. அந்த அடுத்த நாளே வந்து அக்கா, தீபிகா அக்கா, ராஜா அண்ணா, ஸோ டால்பி அண்ணா, திடீன் ப்ரோ இவங்க எல்லாருமே வந்தாங்க. அப்புறம் தீபிகா அக்கா, ராஜா அண்ணாவுமே வந்து ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணாங்க. நெறைய பேர் கனா சைட்ல இருந்துமே வந்து எனக்கு ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணாங்க. நெறைய பேர் பார்த்துட்டுமே போனாங்க.
நீங்க கேட்டதும் கரெக்ட் தான். லைக் நான் சொன்ன மாதிரி தீபிகா அக்கா, ராஜாண்ணா, ஏகன்னா இவங்க 3 பேருமே வந்து மிஸ் பண்ணவே இல்ல, வந்துட்டாங்க. ரீசெண்டா நீங்க வந்து ரொம்ப பிரேக் ஆகி அழுது உடைஞ்ச ஒரு மொமெண்ட் இருக்கா? ரீசெண்டா ரொம்ப உடஞ்சு அழுத மொமெண்ட்னா எனக்கு இந்த மூவி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் போனதுதான். ஏன்னா லைக் நான் வீட்லயே இருப்பேன். திடீர்னு வந்து எனக்கு ஒரு கால் வரும். லைக் நம்ம லாங் பேக் முன்னாடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசியிருப்போம்ல, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட யார்கிட்ட பேசியிருப்போம்ல. அவங்க திடீர்னு கால் பண்ணி, தம்பி ஒரு சீரிஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம்டா, நான் ஒன்று தான்டா ஆஃபர் பார்த்துருக்கேன், வருது. ஸோ வரியாடா அப்படிங்கிறப்ப அவங்க எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்ல. ஆனா இல்லைண்ணே இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, கால் இப்படி ஆயிடுச்சுன்னா, என்னால் பண்ண முடியல, என்னால் நடக்க முடியல. அதை சொல்றதே வந்து எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். சே, என்னடா எக்ஸ்பிளைன் இது, பண்ணோம் திருப்பி ஆ, எல்லார்கிட்டயும் முதல்ல என்னடா இது, இருந்து. நம்ம 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 பாட்டுக்கு இருந்தோம். நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வரும்னு எதிர்பார்க்குற டைம்ல எதுவுமே வரல. இப்போ நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா இப்போ நம்ம எதிர்பார்த்த எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வருது. இது ஏன் இப்படி நடக்குது? நம்மளுக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதா அப்படின்னு நினைச்சு நான் அழுதுருக்கேன். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், வீட்டில் இருக்கவங்க வந்து நம்ம ரொம்ப இது பண்றோமோ அப்படின்னு நினைச்சு அழுதுருக்கேன். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. முக்கியமா சொல்லணும்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் போனது மட்டும்தான். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே என்னோட ஆசை அதுதான். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம், இது முடிச்சோடனே அடுத்து வேற பண்ணோம், அது முடிச்சோடனே அடுத்து பண்ணோம், ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும். உங்களை பிஸியாவே வச்சுக்கணும் அப்படின்னு. ஸோ அது மட்டும் தான் வந்து நம்ம லைஃப்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அப்படி இருக்கப்ப எனக்கு வர ப்ராஜெக்ட் எல்லாமே போயிட்டு இருக்கு அப்படிங்கறத என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியல. என் கைக்கு வந்து போகுது, என்னால பண்ண முடியல. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்றப்ப 2 வகையா வந்து கமெண்ட்ஸ் வந்தது. ஒரு பக்கம் வந்து என்னன்னா, "உனக்கெல்லாம் இது ஆகணும், உனக்கு இது வேணும் தான்" அப்படின்ற மாதிரி ஒரு சைடுல வந்து கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாங்க. இன்னொரு சைடு, "ஐயோ! இந்த பையனுக்கு போய் இப்படி ஆயிருச்சே" அப்படின்னு இருந்தது. இது 2யும் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? இதெல்லாம் நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணி இத கோ த்ரூ பண்ணீங்க? உனக்கெல்லாம் இது ஆகணும்டாங்கிறது லைக் என் கூட நான் இவங்கெல்லாம் நம்ம கூட இருக்காங்க, இவங்களாம் தான் நம்மளுக்கான பீப்புள் நினைச்சு நான் சில பேர் கூட வச்சிருப்பேன்ல, அவங்களே இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் ஒரு அண்ணா, அவர் எனக்கு வந்து கால் பண்ணாரு. கால் பண்ணி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் டைம்ல நான் உனக்கு கால் பண்ணேன்டா, யாரும் எடுக்கல, உன் தம்பி தான் எடுத்தாப்ல. அதுக்கப்புறம் நான் உனக்கு கால் பண்ண ட்ரை பண்ணேன், ரீச் ஆகல. ஸோ நான் வந்து இவங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி என் கூட ரொம்ப க்ளோஸ் டு ஒரு பீப்புள் அவங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி இந்த மாதிரி அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு தெரியுமா, இப்போ எப்படி இருக்காருன்னு தெரியுமானா, அவங்களே என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, அவனுக்கு எல்லாம் தேவைதான், எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிருக்காங்க. ஸோ நம்ம கூட இருக்க பீப்புளே வந்து இப்படி சொல்றப்ப நம்ம வந்து வெளியே இருக்கவங்களை நம்ம என்ன சொல்ல முடியும்? அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. மேபி அவங்க வந்து அவங்கள எனக்கு எது மூலியமா தெரியும், நான் நேர்ல பார்த்திருக்க மாட்டேன். கமெண்ட் பண்றவங்கள நேர்ல பார்த்திருக்க மாட்டேன், நேர்ல பேசியிருக்க மாட்டேன். என்னோட கேரக்டர் என்னன்றது அவங்களுக்கு தெரியாது, எதுவுமே என்னை பத்தி தெரியாது. நான் ஏதோ பண்ணியிருக்க ஒரு ப்ராஜெக்ட்டையோ இல்லை இந்த டிவிலையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லயோ மட்டும் தான் என்னை பார்த்திருப்பாங்க. அதை வச்சு என்ன ஒருத்தன் ஜட்ஜ் பண்ணி இவனுக்கு இதெல்லாம் ஆகியிருக்கணும்னு சொல்றான்னா தப்பு என் மேல கிடையாது. ஸோ அதை நான் வந்து அதை பெருசா நான் எடுத்துக்கணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. மேபி அவன் வந்து அந்த சைக்கோ அதிங்கிற கேரக்டரை பார்த்துருக்கலாம், பார்த்து டென்ஷன் ஆயிருக்கலாம். என்ன இப்படி நடிக்கிறான், என்ன சைக்கோ மாதிரி இருக்கான், எனக்கு எல்லாம் தேவைதான்டா அப்படின்னு நினைச்சிருக்கலாம். மேபி அவன் சீசன் 2 பார்த்து சே இந்த பையனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சிருந்தானா மேபி பாசிட்டிவா கமெண்ட் பண்ணியிருப்பான். ஸோ அதனால அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நான் எடுத்துக்கிட்டேன்னா அது எனக்கு தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அதனால அதை எல்லாமே நான் இக்னோர் பண்றேன். அண்ட் பாசிட்டிவா நிறைய பேர் சொல்றாங்கல்ல, அவங்களுக்குமே இதுதான், என்னை பார்த்துருக்க மாட்டாங்க, நான் யாருன்னு தெரியாது, என்னை பத்தி லைக் இவன் ரியல் லைஃப்ல எப்படின்றது தெரியாது, என்னோட கேரக்டர் என்னன்னு தெரியாது. ஆனா இவனுக்கு ஒன்று ஆகிருச்சுன்றப்ப அவங்க ஃபீல் பண்றாங்கல்ல, அந்த ஒரு விஷயத்த நான் சம்பாரிச்சுக்கிறேன்றப்ப எனக்கு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். நான் நல்லபடியா தான் இருக்கேன், சீக்கிரமா சரியாயிருவேன். இந்த ஜர்னில உங்களுக்கு அவர் தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு, உங்களை ஹீல் பண்ணாருன்னு வேற சொல்லியிருக்கீங்க. அவரை நாங்க டெலிவிகடன் வியூவர்ஸ் எல்லாருமே பார்க்கணும். எங்களுக்காக ப்ளீஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறீங்களா? உங்களுக்காகவே நான் இப்போ கூப்பிடுறேன். ஏன் சொன்னாங்க ஒரு வாட்டியுமே கட்டை போடுறாங்க, ரிமூவ் பண்றாங்க, கையை விட்டு நோண்டுறாங்க, மறுபடியும் கட்டு போடுறாங்க. ஒரு மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன சுத்தமா முடியாம அழுதுட்டு கால் எடுத்துட்டுன்னு சொல்லி கால் போயிடுச்சுன்னு சொன்னானே என்ன பண்றதே தெரியல. அந்த ஃபோன் காலே நல்லா அழுதுட்டேன். மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா? ரொம்ப பிரைவசியா வரன் அமைத்து தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ், வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.